సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. ఎందుకంటే చాలా డీప్ పెయిన్ ఇది. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను. திருப்பதி லட்டு குறித்து நடிகர் கார்த்தியின் பேச்சுக்கு நடிகரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் அதிகம் பேசப்பட்டு சர்ச்சையான நிலையில் நடிகர் கார்த்தி பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கோரினார். இந்த விவகாரம் தொடர்பாக திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் இதுவே விஜயகாந்த் இருந்திருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். நடிகர் கார்த்தியின் 27வது படமாக உருவான மெய்யழகன், இந்த படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் நாலாபுரமும் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. மெய்யழகன் படம் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு என 2 மொழியிலும் வெளியாக உள்ளது. தெலுங்கில் இப்படம் சத்தியம் சுதந்திரம் என பெயரில் வெளியாக உள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி படத்தின் ப்ரமோஷனுக்காக ஹைதராபாத்தில் நடிகர் கார்த்தி, இயக்குனர் பிரேம்குமார் உட்பட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இதில் தொகுப்பாளினி கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேணுமா என்று கேட்க, அதற்கு கார்த்தி இப்போது லட்டு குறித்து பேச வேண்டாம், அது சென்சிட்டிவான விஷயம், எனவே லட்டு தொடர்பாக இப்போது பேச வேண்டாம் என கூறினார். கார்த்தியின் பதிலை கேட்டு அரங்கில் இருந்த பலர் கைத்தட்டி சிரித்தனர். நடிகர் கார்த்தியின் பேச்சை கண்டித்த ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண், சினிமா நிகழ்வில் லட்டு வைத்து பேசுகிறார்கள், மேலும் லட்டு சென்சிட்டிவான விஷயம் எனவும் சொல்கின்றனர். எங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள். நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன், அதே நேரத்தில் சனாதன தர்மம் என வரும்போது பேசும் வார்த்தையை 100 முறை யோசித்து பேச வேண்டும் என மிகவும் காட்டமாக கண்டித்திருந்தார். பவன் கல்யாணின் ரியாக்ஷன் மிகவும் காட்டமாக இருந்ததால் நடிகர் கார்த்தி தனது எக்ஸ் பக்கத்தில் மன்னிப்பு கேட்டார். அதாவது, பவன் கல்யாண் சார், உங்கள் மீது எனக்கு எப்போதும் மிகப்பெரிய மரியாதை உள்ளது. நான் பேசியது எதிர்பாராத விதமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார். இப்படியான நிலையில் ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகர் கார்த்தியை விளாசி வருகிறார். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் ஒருபோதும் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார் எனவும், நடிகர் சத்யராஜை போல் நீங்களும் மன்னிப்பு கேட்டுள்ளீர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கிண்டல் செய்யும் விதமாக பதிவிட்டுள்ளார். அதில் சகுனித்தனமாக எந்த கேள்வி கேட்டாலும் தலைவர் மாதிரி சாணக்கியத்தனமாக பதில் சொல்ல வேண்டும் எனவும், இதுபோல பல கிண்டலான கருத்துக்களை அவரது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து வருகிறார். தற்போது இந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.